ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோட்டீஸ் போர்டில் நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எந்த பிளானை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிட்டாங்க. சண்டே அல்லது மண்டேயில் தான் நமக்கு ஃபார்ம் வரும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த கேட்டகரியை சூஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க, அதுக்காக இப்போ நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நோட்டீஸ் போர்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு 3 ஒர்க் இருக்குது, 3 பிளான், 3 ஒர்க். அதாவது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். ஓகேங்களா? டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக கம்ப்யூட்டர் அல்லது கம்ப்யூட்டர் பிசி இருக்கணும் அல்லது லேப்டாப் இருக்கணும். கண்டிப்பாக வந்து எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள்கிட்ட மெயினாக உங்களுக்கு ஓனாக வெப்சைட் அல்லது பிளாக் இருக்கணும். நீங்கள் கண்டென்ட் ரைட்டர் எடுக்கணும் அப்படின்னா ஓனாக உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்கணும் அல்லது பிளாக் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் அதை எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 3 டேஸில் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி எப்படி கண்டென்ட் ரைட்டர், பிளாக் யூஸ் பண்ணுறது, வெப்சைட் யூஸ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கு லேப்டாப் கண்டிப்பாக முக்கியம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். இந்த பர்சன் மட்டும்தான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஒர்க் பண்ண முடியும். அல்லது நான் ஃபோன்லேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய திறமை. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஃபார்ம் எப்போ வரும் அப்படின்னா சண்டே அல்லது மண்டேயில் இந்த ஃபார்ம் வரும். அப்போ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்குன்னு உங்களோட ஐடி. நீங்கள் சேல்ஸ் டீமாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரொமோஷன் டீமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னா அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு 5000 பேர் தான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு 5000 மெம்பர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? இதுக்கு எது வேணும் அப்படிங்கிறது சார் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஓனாக வெப்சைட் அண்ட் பிளாக் ஓனாக இருக்கணும். அடுத்தது எந்த லாங்குவேஜில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு. ஓகேங்களா? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னட, தெலுங்கு, மலையாளம் எந்த லாங்குவேஜ் இருந்தாலுமே நீங்கள் சூஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், அவங்கக்கிட்ட கண்டிப்பாக யூடியூப் சேனல் இருந்தால் போதும். ஓகேங்களா? யூடியூப் சேனல் இருந்து உங்களால் ஓனாக கண்டென்ட் போட முடியும் அப்படின்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாமே டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் செகண்ட் கேட்டகரிக்கு தாராளமாக ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம். நான் வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன், வீடியோ லீடருக்கு நானும் எடுக்கலாமான்னா தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஒரு ஐடிக்கு நீங்கள் 1 தான் சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 3 ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐடிக்கு ஒவ்வொன்று சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ஐடி மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அல்லது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க அல்லது மைக்ரோ டாஸ்க், இந்த 3 பிளானில் ஏதாவது ஒரு பிளான் தான், ஒரு ஐடிக்கு ஒரு பிளான் தான் சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நமக்கு இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டாஃப் ஐடி எல்லாம் மாறும் சார் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம புதுசாக 0ல் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் ஒர்க் பண்ணலாம். அல்லது ஃபேஸ்புக் பேஜஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? யூடியூப் சேனல் அல்லது இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் பேஜஸ், இவங்க டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் ஒர்க் பண்ணலாம். அந்த ஃபார்ம் சண்டே அல்லது மண்டே நமக்கு வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சூஸ் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஐடிக்கு ஒரு பிளான் தான் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பிளானை சூஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு அது தெரியாது, அது வராது அப்படின்னு மறுபடியும் நான் வேறு பிளானுக்கு மாறிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நோட்டீஸ் போர்டு ஆடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், கேளுங்க. அப்போ தான் நோட்டீஸ் போர்டில் நமக்கு என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது, எப்போல்லாம் வருது, எப்படியெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல், அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் மந்த்லி 4 வீடியோஸ், மேக்ஸிமம் 10 வீடியோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் கண்டென்ட் ரைட்டருக்கும் 4 போஸ்ட், மேக்ஸிமம் 10 போஸ்ட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை நீங்கள் பிளானை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அடுத்த பிளானை மாற்றவே முடியாது. கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த 3 டேஸ்லேயே என்ன பிளான் எடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக அவசரப்படாமல் உங்களுக்கு எது தெரியுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மாற்ற முடியாது. ஓகேங்களா?
நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நம்மளுடைய சேனலில் SBO சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.